Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ரொம்ப கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் கூட டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரைடல் ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பொட்டிக் டிசைனில் காமனாக வரக்கூடிய பெரிய டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணலாங்கிற டுட்டோரியல் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜரி எடுத்துக்கலாம். ஸோ ஜரியில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ நீடிலும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜரியில் அவுட்லைன் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச் வந்து பேசிக்காக எப்பயுமே டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகாக செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் கோட்டிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பர் டிசைன். சொல்லப்போனால் பெரிய ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து காமனாக அந்த டிசைன் வரும். ஸோ அந்த டிசைன் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது 2 கோட்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம 2 லைன் வந்து ஜரியில் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப காமனான பெரிய டிசைன் அப்படிங்கிறனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்ல்ட் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ சூப்பராக வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அண்ட் தென் நிறைய பேர் ஃபாரினில் வந்து கூட நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி கற்றுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி உங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆரி ஸ்டாண்டு அண்ட் தென் பிகினர் கிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டீலையும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம வந்து வுட்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நம்ம ஆரிவிங்ஸ்வேர்ல்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நாங்கள் ப்ரைடல் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்ருக்க இந்த ப்ளவுஸ் கூட வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ப்ளவுஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் வந்து சென்னை ரேட்டை விட ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ஒர்த்தான குவாலிட்டி போட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வேணும்னு இருந்தால் கூட புக் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் கொரியர் சர்வீஸ் வந்து அவைலபிள் தான். ஸோ நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி நல்லா இழுத்து பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 4 நம்பர் பீட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த 4 நம்பர் பீடை பேஸ் பண்ணி செகண்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த 2 சேர்ந்து இருக்கக்கூடிய பீட் இருக்குது இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாக நான் தனியாக கொட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்டர் டிசைனுக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 நம்பர் பீடில் நம்ம இப்போ வரிசையாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் செகண்ட் லைனுக்கு. ஸோ இது வந்து ஒட்டி இருக்கிறதுனால நான் 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஒட்டாமல் இருக்கிறது இங்கே பாருங்கள், இது ஒட்டாமல் இருக்கிறதா சிங்கிளாக தான் இந்த மாதிரி தைக்கணும். ஒட்டி இருக்கிறத வேணால் நீங்கள் 2 வச்சு தைச்சிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் சிங்கிளாக தான் வச்சு தைக்கணும். சரிங்களா? ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து 4 நம்பரை பேஸ் பண்ணி அழகாக அந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக நான் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா நெருக்கமாக வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணோம். அப்போ தான் ஒர்க் பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம 4 நம்பரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் லைன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட் வந்து கொடுக்குறேன்.
ஸோ இதை 3 பேஸ் பண்ணி தான் அந்த பார்டர் ஒர்க் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இதே பேட்டர்னில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 5 நம்பர் பீட் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் தள்ளியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தாச்சு. ஸோ 5 நம்பர் பீட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்களா. ஒன்று வச்சு ஒரு செயினு, தென் பிளாங்காக ஒன்று விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அடுத்து பிளாக் செயின் ஒன்று, அடுத்து ஒன்று, அதாவது ஒன்று வச்சு தைச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு பிளாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பிளாங்காக ஒரு செயின், அடுத்து உள்ளே வச்சு தைச்சிட்டு அடுத்து பிளாங்காக ஒரு செயின், அடுத்து ஒன்று வச்சு தைச்சிட்டு பிளாங்காக வந்து ஒரு செயின். ஓகேவா? இந்த நூல் வந்து இந்த நம்ம பீடில் உள்ளது. ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா பிளாங்காக வந்து ஒரு செயினு, இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து இதை வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம், கொஞ்சம் கேப் விட்டு விட்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஷோல்ட்ரு பாயிண்ட்டுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணாவே போதும். கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது தேவை கிடையாது. ஸோ இந்த டிசைனுக்கு ஸோ அதனால் நான் வந்து பாதி வரைக்கும் தான் கொண்டு போக போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட போதும். நம்ம இதோட என்ன பண்ணிக்கலாம், நாட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து பெரிய இதுலேருந்து சிறுசில் விட்டு நாட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அடுத்த லைன் வந்து சுகர் பீட்லேயே வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்கேல் அப் டைப்பில் அழகாக ரெண்டாக வளைச்சு இந்த மாதிரி கொடுக்கணும், ஸ்கேல் அப் டைப்பில். சரிங்களா? இதை ஃபுல்லாக வந்து வளைச்சு சுகர் பீடில் அழகாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 2க்கு இடையில கேப்பில் 2, அதுக்கடுத்து அடுத்த லைன் இப்படியே கண்டினியூ பண்ணி, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸில் நம்ம ஸ்கேல் அப் டைப்பில் கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப சூப்பர் கிராண்டான டிசைன். ஸோ அது மாதிரி இந்த டேர்னிங்லலாம் நீங்கள் லாக் போட்டு திருப்பினாதான் வந்து அந்த கரெக்டாக அந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால் லாக் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி வளைச்சு நான் வந்து சுகர் பீடில் இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்லீவ் பார்ட் எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஸோ கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேப் இருக்க இடத்துல வந்து 2க்கும் இடையில கேப் இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டோன் வந்து தலைகீழ தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது கூர்மையான பகுதியை உள்ளே வச்சு, ஸோ பின்பக்கம் வந்து நம்ம அப்படியே திருப்பி தான் ஒட்ட போகிறோம். எப்பயுமே வந்து ஸ்டோன் வந்து வெளியே பார்த்து ஒட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து உள் பக்கமாக தான் பார்த்து ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் கேப் கரெக்டாக இருக்கணும். உள்ளே போய் நம்ம ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீடு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பேக்கில் நல்லா தள்ளியே ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்து உள்ளே ஒட்டினதுக்கப்புறம் அந்த கார்னர் வராத மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ நிறைய அப்ளை பண்ணிட்டேன். எப்பயுமே ஃபஸ்ட்டு நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக அப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து அவ்வளோதான், இந்த மாதிரி இப்படி வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு காயணும். நம்ம இந்த கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டோன் நான் தனியாக இருக்குது, அதை நான் கொட்டுறேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை இந்த மாதிரி கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு கொட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதையுமே நம்ம வந்து அழகாக அலைன்மெண்ட்டாக, பிகாஸ் நான் ஏன் இதை ஒட்டுறதெல்லாம் காமிக்கிறேன்னா, நிறையா பேருக்கு ஸ்டோன் கூட அலைன்மெண்ட்டாக எப்படி ஒட்டணுங்கிறது தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே அழகாக அலைன்மெண்ட்டாக ஒட்டிக்கலாம்.
எல்லாமே கரெக்டாக நேராக பார்த்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்றும் முன்ன பின்ன மேலே ஏற்றி இறக்கி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒர்க் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்காது, ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட் இறக்கியே வந்து நம்ம ஒட்டணும். அப்போ தான் வந்து மேலே வந்து நம்ம சுற்றி வந்து சுகர் பீஸில் திலகமோடு வந்து ஷார்ப்னஸோடு வந்து நாட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா அலைன்மெண்ட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒட்டியாச்சா? ஸோ இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நிறையா ஒர்க் இருக்குதாம்மா, அப்புறம் பார்ப்போம். ஸோ அது வரை வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் சுகர் பீடில் நம்ம சுற்றி வந்து அவுட்லேயர் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி கார்னரோடு வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரிசையாக இருக்கக்கூடிய எல்லா திலகமையும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுலேயுமே ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்போ தான் கரெக்டாக இதுக்கு இடையில என்ன ஸ்பேஸ் வருது, அதை எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்கிற விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சுகர் பீடில் வரிசையாக அந்த திலகம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அழகாக கம்ப்ளீட் பண்ணி நான் நாட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அப்படி நாட் பண்ணியிருக்கேன் கூர்மையாக வச்சு. இந்த மாதிரி இப்போ அடுத்த திலகம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திலகமும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்தே நம்ம வந்து ஒர்க் எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நிறையா பேர் பிகினராக இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கு இதுக்கடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்படியே வரீங்க, அடுத்து இப்படியே வரீங்க. அப்போ இப்படியே வரும்போது அந்த அலைன்மெண்ட்டே வராது, அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகுமே தவிர அந்த அலைன்மெண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக வராது. அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரோ பை ரோ, ஸோ இப்போ இந்த ரோ பை ரோ அதுக்கடுத்து உள்ள ரோ பை ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் ஒர்க் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக் இது தான். அதனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் எனக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து, மேம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் நான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன், பட் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு தெரியுது, பட் கரெக்டாக தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அலைன்மெண்ட் வர மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இது தான். இப்படியே பண்ணிகிட்டே போவாங்க. அடுத்தடுத்து பண்ண வந்து எக்ஸ்டெண்ட் தான் தள்ளி தள்ளி போகுமே தவிர இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கரெக்டாக ஷேப்பாக வராது. இப்படி பண்ணால் தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த திலகம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சுகர் பீட், அப்புறம் வந்துட்டு ஒரு 4 நம்பர் பீடு. இப்போ கீழே பாருங்கள், இந்த சைடில் இருந்து எடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட். சரிங்களா? நாட் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 நம்பர் பீடு வச்சு அந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட். அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீடு. ஸோ இங்கேருந்து சென்டர்லேருந்து எடுத்து வெளியில் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட். அடுத்து இதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம ஒவ்வொரு திலகமுக்கும் வந்து பண்ணணும். ஒரு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட். இது பாருங்கள், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பக்கம் வந்து ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுறீங்கிறது தெரியும். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்த மாதிரி ஒன்று. அப்புறம் சுகர் பீட், மறுபடியும் சுகர் பீட் ஒன்று. அப்புறம் ஒரு 4 நம்பர் பீடு. இது வெளி பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று. புரியுதா? இதே பேட்டர்னில் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம சூப்பராக வந்து இந்த பார்டர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அண்ட் தென் எவ்வளோ அழகாக வந்து நம்ம இது வந்து ஆக்சுவலி வந்து 1.5 இன்ச்சுக்கு உண்டான பார்டர், நல்ல லாங் பார்டர். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
அண்ட் தென் உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க. ஸோ கமெண்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து ஒரு லைக் பட்டனாவது கொடுக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ நமக்கு வந்திருக்க டிசைன் படி இந்த கேட்டகரி. ஸோ இன்னொரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டரில் நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ 4 நம்பர் பீட் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ப்ளவுஸ் இன்னொரு டிசைன் இதே கேட்டகரியில் லைட் ஆல்டர்னேஷனில் வந்திருக்கு. அது எப்படின்னா லோடிங் வரும், அந்த டிசைனில் வந்து லோடு வரும், இந்த இது வராது, அதாவது இந்த 4 நம்பர் பீட் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் ரொட்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இந்த ஹாஃப் ரொட்டேஷன் வராது, அதில் ஃபுல் ரொட்டேஷன் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திலகம் பேஸில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இந்த பார்டர்லேயே கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து சேஞ்சஸ் பண்ணி கிராண்டான பெரிய பெரிய ப்ரைடல் ப்ளவுஸுக்கு தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்லீவ் பார்ட்டுக்கு ஹாஃப் ஸ்லீவாக வந்து ஒர்க் பண்ணாவே வந்து பெரிய லெவலில் கிராண்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, பேக்கில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் பிளவுஸுக்குள்ள பேக் பார்டர் வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக இருக்குது அண்ட் தென் ராயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நம்ம வந்து பொறுமையாக சூப்பராக அந்த டிசைன் வந்து மேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கோம். வாவ்! அண்ட் தென் வந்து நம்ம வந்து யூ டைப்பில் வந்து நெக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப அழகாக பார்க்க பார்வையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்ட் தென் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டிசைனை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கையுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.